உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பிறக்க போகுதுனாவே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாதா? நல்ல வேலை கிடைக்காதா? கடனை இந்த வருஷம் எப்படியாவது நம்ம கட்டிடுவோமா? எனக்கு ஒரு கல்யாணம் ஆகாதா? குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? எனக்கு நல்ல தொழில் அமைஞ்சு அந்த தொழில் மூலியமாக நான் நல்ல நிலைமைக்கு வருவேன்னா வரமாட்டேனா? இது மாதிரி 1008 குறைகளை வச்சிருக்கிறோம். அந்த குறைகள் ஏதாவது ரூபத்தில் கொஞ்சமாவது தீராதா அப்படின்னு தான் நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. உண்மையும் அதுதான். உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய கஷ்டங்களில் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கடவுளாகப்பட்டது தீர்த்து வைப்பாரா, தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம தனுசு ராசிக்கு பலனை பார்க்குறோம். தனுசு ராசிக்கு இப்போ கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னா, தனுசு ராசியிலேயே செவ்வாய் சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேசத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னா, தனுசு ராசிக்கு குரு பகவான் சூப்பரா இருக்கிறாரு. 2வது கட்டத்தில் ராகு பகவான் அருமையா இருக்கிறாரு. 3வது சனி பகவான் நீ என்ன வேணும்னாலும் செய், நான் உனக்கு வரவேற்பு கொடுக்குறேன், நீ அடிச்சு தூள் கிளப்பு அப்படிங்கிற தருணத்தில் தான் அந்த சனி பகவான் இருக்கிறார். இந்த 10ஆம் இடத்துலையும் கேது இருக்கிறார். 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார். அப்போ இத்தனை கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்குது. நம்ம வாழ்க்கையில இந்த வருஷத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க சம்பாதிக்க போறீங்க, நீங்க சாதிக்க போறீங்க. இது எல்லாத்தையும் விட மனசாந்தியோட மன நிம்மதியோட வாழ போறீங்க. ஏன்னா தனுசு ராசி குருவுடைய ராசி. நீங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்போது அள்ளி கொடுத்தீங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி நல்லது செஞ்சீங்க. எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு நீங்க வெறும் அனுபவத்தை மட்டும்தான் சொத்தா வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க யாராருக்கு நல்லது செஞ்சீங்களோ அவங்க யாரும் உங்களுக்கு திரும்பி பார்க்கல. அப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் தான் கிடைச்சதோ இல்லையோ வேற எதுவுமே கிடைக்கல. அந்த அனுபவத்தை தான் நீங்க பாடமா எடுத்துட்டீங்க. இதற்கு மேல நீங்க நல்லா இருக்க போறீங்க, நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. உங்களுடைய கிரக அடைவுகளை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது போக உங்களுடைய ராசியை, உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்குறாங்க, தனுசு ராசியை. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன், ராசி அதிபதி நல்லா இருக்கணும். அந்த ராசி அதிபதி பாவ கிரகங்கள் பார்க்காமல் நல்லா இருக்கணும். அப்ப அந்த ராசி அதிபதி ஆகப்பட்டது சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று, இல்லை அந்த ராசி சுபத்தன்மையோடு நம்மளை பார்த்தாவே நாம எந்த காரியத்தையும் எடுத்து செய்வதற்கு எலிஜிபிள். அப்ப நம்ம எதையுமே எடுத்து செய்யலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம பல வருஷத்து கனவுகள் இந்த பீரியட்ல ஒர்க் அவுட் ஆகும், நிஜப்படுத்தி வாழலாம். நம்ம கனவு கண்டுட்டே இருந்திருப்போம், அந்த கனவு இப்ப பழிக்க போகுது. அப்ப தனுசு ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது. நீங்கள் 7.5 சனியில் கஷ்டப்பட்டீங்க,
நிறைய பொருள் இழந்தீங்க, வாஸ்தவம் தான். அந்த இழந்ததை எல்லாமே நீங்கள் திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த திட்டமாகப்பட்டது இப்போ உங்களுக்கு பலிக்கும். அப்போ நீங்கள் 7 சனியில் இழந்திருந்தாலும், எவ்வளவு இழந்திருந்தாலும் இந்த பீரியடில் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சிக்கு சனி பகவான் சல்யூட் போட்டு வரவேற்பு கொடுத்து உங்களுடைய முயற்சியை ஜெயிக்க வைப்பார். அது போக இந்த தனுசு ராசிக்கு ராகு பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆப்பட்டது குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவானும் உங்களை கெடுக்க மாட்டார். அப்போ அந்த ராகு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு நல்லது தான் செய்வார். அப்போ அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது சொத்து, செல்வம், செல்வாக்கு, வீடு, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்க்க போனால் ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் அடகு வச்சுட்டீங்க, இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்குது, இதிலிருந்து உங்ககிட்ட வாங்கி கொடுப்பாரு. நீங்களும் சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்க்க போனால் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஏன் இவ்வளவு நாளாக கொடுக்கலைன்னா, இதற்கு முன்னாண்ட ராகுவுடைய பிடியில் இருந்தாங்க. அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது விலகி மீனத்துக்கு போயிட்டாங்க. குரு பகவான் பக்ரகதியில் இருந்தாங்க. அப்போ அந்த பீரியடில் குரு பகவானால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ காலகட்டங்களாகப்பட்டது அந்த குரு பகவான் ஆகப்பட்டது எந்த தொல்லையும் இல்லாமல் ராகு பகவான் பிடியிலிருந்து விலகி அந்த குரு வக்ரத்திலிருந்து நிவர்த்தியாகி ஜனவரி மாதத்திலிருந்து அந்த குருவுடைய பார்வையாகப்பட்டது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல செல்வாக்கை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. உங்களுக்கு 7 சனி பிடிச்ச மக்களாலேயோ இல்லை கணவராலேயோ எந்த ஒரு தடைகளும் பிரச்சனைகளும் வராது. அது போக உங்களுக்கும் வந்து பார்க்க போனால் எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாமல் குடும்பத்தை ஒரு நல்ல நேர்த்தியான பாதையில் திட்டம் போட்டு அழகாக ஆண் பெண் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான பாக்கியம் வந்தாச்சு. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய குடும்பமாகப்பட்டது சந்தோஷமாக மன நிறைவாக வாழப்போகிறது. அப்போ இந்த ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இல்லைன்னா பூராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இதே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கெட்டிக்காரர்கள், நல்ல படிக்க தெரியும், நல்ல ஞானம். அவருக்கு வந்து பார்க்க போனால் ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட கேட்டு அந்த புலமையை பெற்று அடுத்தது அவரே மாஸ்டராக வரக்கூடிய அளவுக்கு அந்த தகுதி இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்க்க போனால் தகுதி, தரம், அந்தஸ்து எல்லாமே இருந்தாலுமே கடந்த காலங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க. கொஞ்சம் ஒரு உங்களுக்கு திறமை இருந்தும் அந்த திறமைக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு. அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக போராட நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை குரு வந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ அந்த சுக்கிர பகவானும் இதற்கு முன்னாண்ட நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் அவங்கனால வந்து பார்க்க போனால் ஒரு நல்ல தலையெடுத்து நல்ல நிலைமைக்கு வர முடியாமல் இருந்திருந்தாலும் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ இருந்து விடுதலை. அவங்களும் சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தை அந்த சூரியனுடைய வீட்டையே குரு பார்த்துட்டாரு, அந்த சூரியனையும் குரு பார்த்துட்டாரு. அப்போ அந்த குரு பார்க்க அந்த சூரியனுடைய அனுகிரகமாகப்பட்டது நல்ல பவர் வந்துருச்சு. நவகிரகங்களின் நாயகன், நவகிரகங்களின் அரசன். அப்போ அந்த சூரியனுக்காகப்பட்டது
ஒரு நல்ல தைரியம், ஒரு நல்ல வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கணும், சம்பாதிக்கணும், உருவாக்கணும் அப்படிங்கிற வெறி இது எல்லாமே வந்தாச்சு. இதற்கு மேலே கண்டிப்பாக எல்லாமே சாதிப்பீங்க. நீங்கள் திறமைசாலிகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி எங்கிட்ட உங்கள் டவுட்டு கிளியர் பண்ணிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த ரூபத்திலையும் குறைஞ்சு போக மாட்டீங்க. மீண்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும், குறையில்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.